யூனிட் 2 அப்படின்றது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ராமா. காம்ப்ளெக்ஸ் நம்பர் தமிழில் வந்து கலப்பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கலப்பெண்கள் அப்படி இல்லை அப்படின்னா கலப்பெண்கள்னு எழுதுவாங்க. சிக்கலெண்கள்னு சொல்லுவாங்க. சிக்கலெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கலெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சுக்க. உனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது we know that அப்படின்னா நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு தெரியும். ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஹோல் நம்பர்னா என்னன்னு தெரியும். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. இன்டிஜர்னா என்னன்னு தெரியும். 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அந்த மாதிரி போகிறது. 2 நம்பர் சேர்ந்தது. இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா சின்னு சொல்லுவாங்க. இது புதுசு. இதுதான் புதுசு. 10th வரைக்கும் படிச்சிருக்க மாட்டோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது சின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் சி. ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு ரியல் பார்ட்னா மெய்ப்பகுதி. ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் ஏயும் பியும் ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிறேன்னு ரெண்டும் சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டும். எப்படி சார் அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். இதில் ஏபி அப்படின்றது நம்பர், ரியல் நம்பர். நீ சில விஷயங்களை வந்து யோசிச்சுக்கிறணும். என்ன யோசிச்சுக்கிறணும் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சதான். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தெரிஞ்சதான் அப்படின்னா இங்கே பார். சால்வ் அப்படின்னு எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 = 0. இப்போ எக்ஸ் எடுக்கணும். -1 அங்கிட்டு போனால் +1. அப்போ எக்ஸ்ன்னு போட்டால் ப்ளஸ் ஆர் மைனஸ் √1. அப்போ √1 வெளியே எடுத்தால் வெறும் 1. இதுதான் ஆன்சரு. உனக்கு தெரிஞ்சது. இப்போ நான் புதுசாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் +1 = 0. அப்போ +1 அங்கிட்டு கொண்டு போனோம்னா -1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் √-1. 10th வரைக்கும் ரூட்டில் மைனஸ் வரக்கூடாதுன்னு படிச்சிருப்போம். +1 +2 வரணும் அப்படின்றத படிக்கலாம். வரணும், சால்வ் பண்ணலாம். இந்த -1க்கு அர்த்தம் வந்து I² அப்படின்னு அர்த்தம். I² -1 அப்படின்னு அர்த்தம். இது ஞாபகத்தை வச்சுக்கிறேன்னு இனிமேல் நம்ம கடைசி வரைக்கும் ஃபைனலாக வேலைக்கு போகிற வரைக்கும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. I² -1 I × I² -1. இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. இதுதான் இதுக்கு ஆன்சர். அப்போ இந்த ஐன்னு வர்றதுக்கு பேர் தான் இமேஜினரி பார்ட். இந்த ஐன்னு வர்றதுக்கு பேர் தான் இமேஜினரி பார்ட். இன்னும் சொல்கிறேன் கவனி. அப்படின்னா நம்ம ஏற்கனவே படித்ததான் இதுவுமே. 10th ஸ்டாண்டர்டில் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னு படிச்சிருப்போம். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்ட்டு டெல்டா கிரேட்டர் தேன் 0, டெல்டா லெஸ் தேன் 0, டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு படிச்சிருப்போம். மூலங்களின் தன்மை ஆராய்க அப்படின்ட்டு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்ட்டு. B² - 4AC ஃபார்முலா நான் இருக்கான்னு பார். B² - 4AC. இந்த ஃபார்முலாவில் பாசிட்டிவ்னு வர்றதுக்கு இந்த ஆன்சர். 0ன்னு வர்றதுக்கு ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈக்குவல். இது அன்ஈக்குவல். ஆனால் ரியல் தான். ரியல் அண்டு அன்ஈக்குவல். இது ரியல் அண்டு ஈக்குவல். நான் இருக்கான்னு பார்த்துக்க. இதில் எழுதாம விட்டுருக்கேன். ஏன்னா இந்த கணக்கை பொறுத்தவரை 10th ஸ்டாண்டர்ட்லேயும் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருப்பேன் என்கிட்ட படிச்சிருந்தா. என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ரூட்ஸ் ஆர் அன்ரியல்னு எழுதுவாங்க, இல்லைன்னா இமேஜினரி ரூட்ஸ்னு எழுதுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். நான் இருக்கான்னு பார். இந்த இடத்துல ரூட்ஸ் ஆர் அன்ரியல்னு சொல்லியிருப்பேன். இல்லைன்னா இன்னொரு பேர் சொல்லுவாங்கப்பா இமேஜினரி ரூட்ஸ்னு. இதை +2 வரையில் பார்த்துக்குறோம், +1 வரையில் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுதான் இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ யோசிக்கணும், எப்படி சார் இமேஜினரி ரூட்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த பாரு. இப்போ ஒரு டயக்ராம் வரைகிறோம். இந்த இப்படி போகுது. இன்னொரு டயக்ராம் வரைகிறோம், இப்படி போகுது. இன்னொரு டயக்ராம் வரைகிறோம், இப்படி போகுது. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்.
இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரு ரியல் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் பேரு இமேஜினரி ஆக்சிஸ். இன்னொரு பேர் தமிழில் வந்து இது மெய்யச்சு ஆக்சஸ்ன்னு சேர்த்துக்கோ, இது கற்பனை அச்சு, எல்லாத்துக்கும் அதே மாதிரி நினச்சிக்கோ. இப்போ நல்லா யோசிச்சு பாரு, இந்த வளைவரையானது இந்த கர்வ் வந்து ரெண்டு இடத்துல கட் ஆகுது, ரெண்டு இடத்துல கட் ஆகுது. சொல்யூஷன் செட் எழுதையில் ரெண்டுக்கு ஒரே நம்பராக எழுத முடியும், வேற வேற நம்பர் எழுதணும். ஏன்னா இங்கிட்டு மைனஸ் நம்பர் இருக்கும், இங்கிட்ட என்ன நம்பர் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு நம்பர் கன்சிடர், மைனஸ் ப்ளஸ், ரெண்டு வேற வேற நம்பர். இதுதான் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், அன்ஈக்குவல்னு அர்த்தம். இதுதான் அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு அர்த்தம். அன்ஈக்குவல் அதாவது ரியல் அண்டு அன்ஈக்குவல், அதாவது டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோக்குள்ள படம் அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ்ன்றது ஒரு ரூட்டு, மைனஸ்ன்ற ரூட்டு, ரெண்டு வெவ்வேறு ரூட்டு, வெவ்வேறு ஆன்சர். -2 + 3, -3 + 1 எதாவது எடுத்துக்கலாம், ரெண்டு ஆன்சர் கிடைக்கும் இந்த படம் போட்டோம்னா. சேம் படம், இந்த படத்தை போட்டிருக்கேன், இங்கனக்குள்ள வருது அப்படின்னா ஒரே இடத்துல தான் போகுது. இது ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா 3, இதை சொல்யூஷன் செட்டில் எழுதி காமிச்சா 3,3ன்னு எழுதணும். அப்போ ரெண்டு நம்பர் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. அப்போ டெல்டா சீக்குவல் என்ன வந்துடும், 0, அதுக்குள்ள படம். புரியுதான்னு பாரு, நான் எழுதியிருந்தேன்ல ரியல் அண்ட் ஈக்குவல்னு, நாம் இல்லையா, அந்த மேலே தான் இருக்கு பாரு, ரியல் அண்ட் ஈக்குவல். அப்போ இங்கே எக்ஸ்லே கட் ஆகலை அப்படின்னா தான் இதுதான் டெல்டா லெஸ் தேன் 0 இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒயில போகுது பாரு கணக்கு, இதுக்கு பேர் தான் இமேஜினரி ரூட்ஸ். நல்லா யோசிச்சுக்க, ஏன்னா நான் கிட்ட ஃபர்ஸ்ட்லேயே உன்ட்ட என்ன சொல்கிறேன், இது ரியல் ஆக்சிஸ்ன்னு பேர், ரியல் ஆக்சிஸில் கட் ஆகிருக்கு, அப்போ ரியல் கிடைக்கும் வேல்யூ. இதுவும் ரியல் ஆக்சிஸில் ஒட்டி இருக்கு, அப்போ ரியல் வேல்யூ கிடைக்கும். இது ரியல்லே தொடலை பாரு படம், கடைசி படம் ரியல்லே தொடலை, தெரியுதா சொல்கிறது, மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லல, ஒயில தான் போகுது. அதுக்கு பேர் தான் இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக யோசிச்சுக்கோ, இன்னும் இருக்குது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், புக்கு அப்பாற்பட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ x² + 5x + 6 = 0 அப்படின்னு வச்சுக்கவேன், நேச்சர் ஆஃப் ரூட்ஸும் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்க. ax² + bx + c = 0. ஏன்றது 1, bன்றது என்னது 5, cன்றது 6. அப்போ டெல்டா c = b² - 4ac. சரிங்களா, டெல்டா b² 25 - 4ac சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ 25 - 24 சப்ராக்ட் பண்ணால் 1 greater than 0 பாசிட்டிவ். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னா இதுக்கு படம் போட்டு பார்த்தோம்னா, கிராஃப் வரைஞ்சு பார்த்தோம்னா, அல்லது ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு ஆன்சர் கிடைக்கும், பார்த்துக்க. ரெண்டு வேற வேற ஆன்சர், அதைத்தான் இங்கே கெஸ் பண்ணி சொல்றது, ரியல் அண்டு அன்ஈக்குவல். எப்படி சார் கிடைக்கும் பாரு, ஃபேக்டரைஸ் பண்ணு பாரு, உனக்கே தெரிஞ்சிடும். இதை வச்சு ஆன்சர் சொல்றது, இந்த ஆன்சரை தான் இங்கே சொல்றது. 3 2s are 6 சரிதானே, பார்த்துக்க. 3 2s are 6. அப்போ எழுதுனா x + 3 x + 2 = 0. அப்போ x எடுத்தா -2 ஒன்று வரும், இன்னொன்று என்ன வரும், -3. அப்போ படம் நல்லா கவனிச்சுக்க, இந்த இடத்துல வந்து -2 இருக்குன்னா, இந்த இடத்துல -3 இருக்குன்னா, இந்த படம் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி போகும் இந்த படம். அப்போ சொல்யூஷன் செட் எழுதுறோம் அப்படின்னா -3, -2 இதுதான் ரியல் அப்படின்றது. நீ மைனஸ் நம்பரை வச்சு இமேஜினரி சொல்லாத, நான் அதை சொல்லவே இல்லை. ரியல் நம்பர்ன்றது ப்ளஸ் நம்பரும் சரிதான், மைனஸ் நம்பரும் சரிதான். அந்த கோடு வரைவியலே நம்பர் லைன், சின்ன பிள்ளை வரையும்லடா, -∞ +∞ அப்படின்னு போடுவிய, அங்கிட்டு ஃபுல்லாக 0க்கு அங்கிட்டு ப்ளஸ், இங்கிட்டு ஃபுல்லாக மைனஸ் நம்பரு, எல்லாமே சேர்ந்ததா ரியல் நம்பர். இமேஜினரின்றது ஐ வந்தா தான். இதுல வந்து எல்லாமே எங்க ஐ வந்திருக்கு, ரெண்டுமே நம்பர் தான், வெவ்வேறு நம்பர். அப்போ இது ரியல் நம்பர் தான். நம்பர் வந்து ரியல் நம்பர் தான், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி பிரிக்கிறது. நம்பர் லைனில் இதுக்கு பேர் ரியல் நம்பர் தான், மறந்துடாத. இது எல்லாமே ரியல் நம்பர் தான். ப்ளஸ்ஸாக இருந்தாருன்னா மைனஸாக இருந்தானே, இது 0 பிரிய, இது ப்ளஸ் மைனஸ். இமேஜினரின்றது தனி அப்பாற்பட்ட விஷயம், அது இதில் சேராது. இமேஜினரி அப்படின்றது இதுக்கு அப்பாற்பட்ட விஷயம், இதை தாண்டி வர்றது ஐ வந்தால் தான். அப்போ ஐ எப்படி சார் வரும் அப்படின்றது தான் நான் உனக்கு இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோ. இப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும் இந்த கண்டுபிடிச்சு காமிச்சிருக்கேன் உனக்கு. இந்த கணக்கை பொறுத்த மட்டும் ரெண்டுமே வெவ்வேறு ரூட்ஸ்னு வந்திருக்கு, ரியல் நம்பர் தான், அன்ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ இமேஜினரி ரூட்ஸ் எப்படி சார் வரும் அப்படின்னா, இந்த கணக்கை நான் மாற்றி எழுதுறேன், அதாவது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாமல் எழுதணும்.
ஃபேக்டரைஸ் பண்ண முடியாமல் எழுதுறது அப்படின்ற மாதிரி இந்த அப்படி எழுதுவோம். இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ நான் இதை எடுத்துகிட்டு வர்றேன். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. புரியுதான்னு பார்த்துக்க. ஏ வந்து 1, பி வந்து 1, சி வந்து 1. இப்போ டெல்டா சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ நெகட்டிவ் ஆன்சர் வரும்பார். நெகட்டிவ் ஆன்சர் வந்தால் தான் லெஸ் தேன் 0. லெஸ் தேன் 0னா தான் இமேஜினரி ரூட்ஸ். இப்போ போட்டோம்னா பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் 4ac 1 மைனஸ் 4 மைனஸ் 3 லெஸ் தேன் 0. therefore the roots are imaginary அப்படின்னு எழுதணும். இதுதான் இங்கே கணக்கு. ஏன்னா லெஸ் தேன் 0 வந்தனால ரூட்ஸ் ஆர் இமேஜினரி இருக்கிறோம். இது வந்து ரியல் ரூட்ஸ் காமிச்சிட்டேன் உனக்கு. இந்த ஆன்சரை காமிச்சு அந்த ரூட்ஸையும் காமிச்சிட்டேன் இந்த கணக்கை சால்வ் பண்ணி. இப்போ இந்த ஆன்சர் இங்கே சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி எடுக்கிறதுன்றதான் இங்கே கணக்கு. ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதுன்னு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நீ 10th படிச்சதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு போட்டு ஆன்சர் எடுத்தோம்னா ரூட்டுக்குள்ளே மைனஸ் நிற்கும். பாருப்ப மைனஸ் பி 1 மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் 1 4ac 4 தானே பை என்ன வந்துடும் 2. அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் 3 பை 2. இப்படி இருந்தால் எப்படி எடுக்க முடியும்? அதுதான் உன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தால் வெளியில் ஐ, ஏன்னா ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் 1. அப்போ இதை எழுதையில் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ரூட் 3 பை 2 அப்படின்னு எழுத. இந்த வந்துருச்சு வர ஐ. அந்த ரூட்டுக்குள்ள மைனஸை வெளியில் எடுத்தோம்னா ஐன்னு அர்த்தம். அப்போ அதனால தான் இங்கேயே நம்ம சொல்லிடுறது இந்த ஆன்சர். இது 2 ஆன்சர் இருக்கு. மைனஸ் 1 ப்ளஸ் ஐ ரூட் 3 பை 2 மைனஸ் 1 மைனஸ் ஐ ரூட் 3 பை 2 2 ஆன்சர் இருக்கு. ரெண்டுலேயுமே ஐ சேர்ந்துருக்கு. அப்போ இமேஜினரி ரூட்ஸ்னு அர்த்தம். இதைத்தான் இங்கே நான் எழுதிட்டேன் ஏற்கனவே கன்சிடரா. இந்த கணக்கில் இந்த ஆன்சர் தான் கிடைக்குன்னு சொல்லி இங்கே எழுதிட்டோம். தெரியுதா சொல்கிறது? அதே மாதிரி இந்த கணக்கில் இந்த ஆன்சர் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு இங்கே எழுதிட்டோம். அந்த ஆன்சரை காமிச்சிருக்கேன் உனக்கு. இதில் ரியல் ஆன்சரை காமிச்சிருக்கேன், அதில் இமேஜினரி ஆன்சரை காமிச்சிருக்கேன். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்கே பாரு, ரூட் 4 அப்படின்னா, ரூட் 16 அப்படின்னா, ரூட் 25 அப்படின்னா உனக்கு தெரியும் ஆல்ரெடி. 2 4 5. இப்போ நம்ம படிக்க போகிறது ரூட் மைனஸ் 4னா தெரியணும், ரூட் மைனஸ் 16னா தெரியணும், ரூட் மைனஸ் 25னா தெரியணும். டைரெக்டாக நான் உனக்கு அப்ளை பண்ணி காமிச்சிடுறேன், அப்புறம் எழுதிக்கிறேன். ரூட்டில் இருந்து மைனஸை வெளியில் எடுத்தா ஐ, இதில் வெளியே எடுத்தால் என்ன வந்துடும் 2i. ஐ வந்து பின்னாடி போட்டுக்கிட்டாலும் சரி முன்னாடி போட்டுக்கிட்டாலும் சரி, ஆனால் பின்னாடி தான் போட்டால் நல்லாயிருக்கும். இதில் ஐயை வெளியெடு மைனஸ் வெளியெடுத்துட்டா ஐ, 4 வெளியெடுத்துட்டா 4i. இதில் என்ன வந்துடும் 5i. எப்படி சார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்னா நீ நான் வச்சுக்கிறேன்னா ஐ ஸ்கொயர் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த மட்டும் இதுதான் ஃபார்மட். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி எவ்வளோ வேணாலும் பிரிக்கலாம். இப்போ ஐ பவர் 4ன்னு வச்சுக்கவேன், ஐ ஸ்கொயர் இன்ட்டு என்ன வரும் ஐ ஸ்கொயர். அப்போ மைனஸ் 1 டு மைனஸ் 1 என்ன ஆயிரும் ப்ளஸ் 1. அப்போ ஐ பவர் 4க்கு என்ன கிடைக்குது ப்ளஸ் 1. இதைத்தானே நான் பேசிக்காக படிச்சுக்கன்னு சொல்கிறேன். இதுல இருந்து லட்சக்கணக்கில் உருவாக்கலாம். நான் சொல்கிற புரியுதா? ஐ பவர் ஸ்கொயர்ன்றது மைனஸ் 1, அதுலேருந்து ஐ பவர் 4 காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எக்ஸ்ட்ரா நீ போயிட்டே இருக்கலாம். இந்த பாரு, இதுதான் நீ படிச்சுக்கிற வேண்டியது. இப்போ நீனே யோசிச்சு பாருவேன், ஐ பவர் 16 வேணும் சார், தெரியல சார்னு சொல்லக்கூடாது. ஐ பவர் 4 ஹோல் பவர் 4ன்னு எடுக்கணும். அப்போ 1 பவர் 4, அப்போ என்ன வந்துடும் 1. புரியுதா சொல்கிறது? நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ இந்த ஆன்சரை எடுத்து காட்டுறேன் பாரு. எந்த ஆன்சர் அப்படின்னா, சும்மா சாதாரணமாக ரூட் மைனஸ் 16 இருக்கு, இதை மைனஸ் 1 இன்ட்டு 16 எழுதலாமான்னு பாரு. மைனஸ் 16 மைனஸ் 1 இன்ட்டு 16 ஒன்று தானே. இப்போ ஐ ஸ்கொயர்னு மைனஸ் 1க்கு பதிலாக எழுதுறேன், பக்கத்தில் 16 இருக்கு. இந்த மைனஸ் 1க்கு பதிலாக ஐ ஸ்கொயர் எழுதுறேன், அவ்வளோதான். பக்கத்தில் 16 இருக்கு. உனக்கு தெரிஞ்சது 16 வெளியே எடுத்தா 4. இந்த ஐ ஸ்கொயரில் ஸ்கொயர் அடிச்சிடலாம்ல, அப்போ என்ன வந்துடும் ஐ. இதைத்தான் நான் டைரெக்டாக அப்படி எழுதுறேன், இப்படி சொல்லி வராமல். அப்போ ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தால் வெளியில் எடுத்தா ஐ அப்படின்னு ஆத்து வச்சுக்க. இனிமேல் லைஃப் ஃபுல்லாக அப்படி தான். ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தால் வெளியில் வந்து ஐ வரும், மறந்துடக்கூடாது. ஏன்னா ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சு வெளியில் கொண்டு வரலாம். இதுதான் இந்த பாடத்துடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட் எக்ஸசைஸுக்குள்ளது. இந்த ஐ ஸ்கொயர் அப்படின்றத வச்சு தான் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் மூவ் ஆகும். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, அப்பப்போ தேவைன்னா சொல்லிக்கலாம், இல்லை மொத்தமாக ஹோலாக இன்ட்ரோடக்ஷன் பண்ணாலும் பண்ணலாம். இந்த பாடத்தோட இதை ஃபுல்லாகவே சொல்லி முடிக்கலாம். ஆனால் ஒரு மாதிரியா தெரியும் அப்படின்றனால ஃபஸ்ட்டு ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்றத வச்சு பேசிக்காக நான் செய்ய போகிறேன்.
ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு யூஸ் ஆகிறது. தம்பி இதை சொல்லி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் நினைக்காம இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து நீ தான் யோசிக்கணும். I/4னா என்ன அப்படின்னா 1. I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர் -1. -1 இன்ட்டு -1 என்ன +1. சப்போஸ் I³ அப்படின்னா I ஸ்கொயர் இன்ட்டு I அப்படின்னு அர்த்தம். அப்போ I ஸ்கொயர் -1 இன்ட்டு I அப்போ என்ன வந்துடும் -I. புரியுதான்னு பார்த்துக்க. I³ எப்படி பிரிக்கலாம்? I ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு பிரிக்கலாம்ல. I ஸ்கொயர் -1 இன்ட்டு I -I எவ்வளோ வேணாலும் பிரிக்கலாம். அந்த பார்த்துக்க, உனக்காண்டி தான் செய்கிறேன் பார்த்துக்க. I/100 அப்படின்னா பயப்படக்கூடாது. 4ஆல் இதை டிவைட் பண்ணி பார்க்கணும். I/4ன்னு எழுதிட்டு மேலே 25 போடலாமான்னு பாரு. அப்போ I/4 என்ன ஆயிரும்? 1. 1/25 என்ன வந்துடும்? 1. அவ்வளோதான். எவ்வளோ கொடுத்தாலும் செய்யலாம். 4ஆல் டிவைட் பண்ணியே செய். ஏன் 4ஆல் டிவைட் பண்ணுறோம்னா I/4 என்னது? அதுதான் பேசிக்காக வச்சா ஈஸியாக இருக்கும். ஆனால் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. இதுதான் பேசிக். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. இதுதான் இன்ட்ரோடக்ஷனு எக்ஸசைஸ் 2.1க்கு உள்ளது. இமேஜினரி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற விஷயமா நம்ம செய்வாங்க. ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வேணா பாரு. நான் செஞ்சதை தான் கொடுத்துருப்பாங்க. எதை அப்படின்றத பார்த்துக்க. x² -1 அது மாதிரி கொடுத்து செஞ்சல ஒன்று அதைத்தான் செஞ்சுருப்பாங்க. உனக்கு நான் நிறையா விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா உனக்கு நிறையா விளக்கம் கொடுத்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க சொன்னது உன் புக்கில் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். இது 2 தான் இருக்கும். புக்கில் படிச்சின்னா இந்த 2 தான் இருக்கும். அது சைடில் கொடுத்துருப்பாங்க டேபிள் மாதிரி கீழே அர்த்தத்தை கொடுத்துருப்பாங்க. இது +or- அப்படின்றதுக்கு இமேஜினரி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புரியுதா அப்படின்ட்டு பாரு. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ.